ஹாய், வெல்கம் டு எம் லக்ஷ்மி மேக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் மேட்ரிசஸ்ன்ற டாப்பிக்கில் வெரிஃபை கைலே ஹாமில்டன் தியரம் அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் ஏ பவர் 4 அண்ட் ஏ இன்வர்ஸ். உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க 3x3 மேட்ரிக்ஸ். இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்றது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 0. ஐன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன இருக்குது? லாம்டா கியூப், அதாவது கியூபிக்கு 3x3க்கு லாம்டா கியூப் minus beta 1 lambda square plus beta 2 lambda minus beta 3 is equal to 0. where beta 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? this is sum of the trace of the matrix சொல்லுவாங்க. ட்ரேஸ்னா என்னன்னா லீடிங் டயகனல் உள்ள எலிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 2 + 2 6 பீட்டா 1 முடிஞ்சிருச்சு. அப்போது அடுத்து பீட்டா 2ன்றது எப்படின்னா இதே லீடிங் டயகனலோட மேட்ரிக்ஸ். அதாவது இப்போ 2 எடுத்தோன்னா அந்த ரோ அந்த காலம் விட்டுட்டா மீதி 2 -1 -1 2 ப்ளஸ் இப்போ இந்த செகண்டில் இருக்க 2க்கு பாருங்கள். அப்போ அந்த ரோ அந்த காலம் விட்டுட்டோன்னா 2 2 1 2. அதே மாதிரி தேர்ட் 2க்கு இந்த காலம் விட்டுட்டோன்னா 2 -1 -1 2. இதை போட்டு நம்ம ஆன்சராக கண்டுபிடிக்கிறோம். இது பீட்டா 2. பீட்டா 3ன்றது 3x3 மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் தான். நேராக நீங்கள் டிட்டர்மினன்ட்டை போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஈக்குவேஷனில், அதாவது பீட்டா 1ஓட ஆன்சர் லாம்டா கியூ மைனஸ் பீட்டா இன்ட்டு லாம்டா ஸ்கொயர் இருந்தது பீட்டா 1ஓட ஆன்சர் ப்ளஸ் பீட்டா 2 இன்ட்டு லாம்டாவில் இதோட ஆன்சர் பீட்டா 3 ஈக்குவல் டு 0. இப்போ இதுவரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு ஈக்குவேஷனை. நம்மளை கைலே ஹாமில்டன் தியரமை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே லாம்டா இருக்க இடத்த நம்ம ஏ வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ ஏ கியூப் மைனஸ் 6a² ப்ளஸ் 8a மைனஸ் 3 இன்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இதை ப்ரூவ் பண்ணால் கைலே ஹாமில்டன் தியரம் ப்ரூவ் ஆகிடுது. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான விஷயங்கள். இதில் ஏ கியூப் கண்டுபிடிக்கணும். ஏ கியூப் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு a² நம்ம பண்ணணும். ஜஸ்ட் நம்ம அந்த மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் 7 ஃபார்ம் தான். ஸோ ஏ இன்ட்டு a² கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஏ கியூப்ன்றது என்னது? இந்த a² நம்ம ஏவை மறுபடியும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் அந்த ஆன்சரும் கிடச்சிருச்சு. நமக்கு இப்போது என்னென்ன போடணும்? ஏ கியூப் மைனஸ் 6a² ப்ளஸ் 8a மைனஸ் 3a. ஏ கியூபுக்கு இந்த ஆன்சர் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணணும். மைனஸ் 6 இன்ட்டு a² இங்கே கண்டுபிடிச்சிருக்க இந்த ஆன்சரை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ப்ளஸ் 8 இன்ட்டு ஏன்றது கொஸ்டினில் இருக்க வேல்யூ, அதையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். மைனஸ் 3 இன்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 3x3ஓட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இதை நம்ம ஜஸ்ட் மல்டிப்ளை அண்ட் ஆட் வாட் எவர் அதை சால்வ் பண்ணி நம்ம முடிக்கணும். முடித்தா எனக்கு வர ஆன்சர் எப்படி வருது பாருங்கள். இட் இஸ் 0 மேட்ரிக்ஸ். 0னா ஆக்சுவலாக திஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா கைலே ஹாமில்டன் தியரம் இஸ் வெரிஃபைட். அடுத்து இதோடு அவங்க முடிக்கலை. அவங்க என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் ஏ பவர் 4 அண்ட் ஏ இன்வர்ஸ்ன்றதை கேட்டிருக்காங்க. அதை கண்டுபிடிக்க. ஸோ இதுதான் நம்ம கைலே ஹாமில்டன் மேட்ரிக்ஸ் ப்ரூவ் பண்ணது ஈக்குவல் டு 0ன்னு. இதில் எனக்கு வேண்டியது நான் கண்டுபிடிக்க வேண்டியது ஏ பவர் 4 அண்ட் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்? இந்த ஈக்குவேஷனை ப்ரீ மல்டிப்ளைனா இதுக்கு முன்னால் ஏ இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது ஏ கியூபுக்கு முன்னால் ஏ இன்வர்ஸ், அப்போது a² ஆகிடும். இதுக்கு முன்னாடி ஒரு ஏ இன்வர்ஸ், அப்போ 6a ஆகிடும். இதில் 8i ஆகிடும். இதில் 3 இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 0. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ இன்வர்ஸும் ஏ பவர் 4ம். ஸோ இதில் இந்த ஏ இன்வர்ஸை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் இன்னொரு சைடு நான் கொண்டாந்துடுறேன். ஸோ 3a இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு a² மைனஸ் 6a ப்ளஸ் 8i. அப்போது ஏ இன்வர்ஸ் இஸ் 1/3 இன்ட்டு திஸ் ஒன். ஸோ இதோடைய ஆன்சர்ஸ் உங்களுக்கு a² கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஏவோட வேல்யூ தெரியும், ஐடென்டிட்டி தெரியும். ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுறோம். இப்போது ஏ இன்வர்ஸோட ஆன்சர் இது தான். ஓகே, அடுத்து இந்த இதை ப்ரீ மல்டிப்ளைங் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன்றது ஏ கியூப் இருக்குது. பை ஏ வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். ஏ வச்சு மல்டிப்ளை பண்ணுறோன்னா நான் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது ஏ பவர் 4. எனக்கு கொடுத்துருக்க கொஸ்டினில் ஏ கியூப் இருக்குது. இதை எடுத்து பாருங்கள். இதான் கொஸ்டின். உங்களுக்கு ஏ கியூப் இருக்குது. அப்போது அந்த ஏ கியூபை ஏ பவர் 4 ஆக்கணும்னா வி ஹாவ் டு ப்ரீ மல்டிப்ளை பை ஏ. ஸோ ப்ரீ மல்டிப்ளை பை ஏ பண்ணும்போது ஏ பவர் 4 மைனஸ் 6 இன்ட்டு ஏ கியூப், அதாவது ஒரு ஏ மல்டிப்ளை ஆகிட்டே வரும். 8aன்றது 8a² ஆகும். 3 இன்ட்டு ஐன்றது ஏ ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எனக்கு தேவையான A4 மட்டும் ஒரு சைடை வச்சுட்டு ரிமைனிங் ஐ வில் டேக் டு த அதர் சைட்.
இப்போ இதுவும் உங்களுக்கு தெரியும், ஏ கியூபோட வேல்யூ தெரியும், 6 இன்ட்டு ஏ கியூபோட வேல்யூ -8 இன்ட்டு ஏ ஸ்கொயரோட வேல்யூ ஆல்ரெடி நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க, +3 இன்ட்டு ஏவோட வேல்யூ போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த வேல்யூ ஃபார் a⁴. ஸோ அவ்வளோதாங்க இந்த ப்ராப்ளம், ரொம்ப ஈஸி.